the founding chancellor of Vellore Institute of Technology. We have our founder and correspondent, Mrs. BKK Pillai, Velankani Institution, and the secretary, Mr. KT Pillai, her son. We have Dr. Asha Boaz of the Boaz Public School, and we have Mr. Prabhakaran from Shantiniketan Public School, Theni, and myself, principal of Shrine Velankani Senior Secondary School, celebrating their Diamond Jubilee. We've been here for 60 years, and we are alive, agile, and alert all this while. School one chinna level started with 30 students by my parents, Mr. KPG Panikar and Mrs. Malati Panikar, in a small way. And then today we have come to 60 years. It's a very difficult journey. We had ups and downs, especially during pandemic period. We suffered a lot as to how we can carry this. But then our aim was only education. Ours is one of the schools. We never collect donation. We never collect anything gift from parents. Any child who is eligible can just come and join the school. I have produced 50 years of 100% result in 10th and 12th all these years. After school starts, the 10th year only, you send the 10th and 12th students. So from then on, no turning back. This is it. This is the only branch in Chennai. This is the one school. We have a branch in Badasurvakam, another international school in Anna Sunsmart Foundation. Only in Chennai. Only in Chennai. Only in Chennai. Why don't you plan for around the Tamil Nadu? Amma sir, இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. Attitude of the people have changed after pandemic. I don't dare to do anything because அவங்க ஐடியாலஜி, attitude, குழந்தைய கோச்சுக்க கூடாது, குழந்தைய திட்டக்கூடாது, குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்ற நேரத்துல நாம என்னது இன்னொரு ஸ்கூல்ல பண்றது? இருக்கிற ஸ்கூலே அழகா இத்தனை வருஷம் நடத்தினது எனக்கு பிரம்ம பயத்தனம். 60 வருஷம் முடிந்த கல்வி முறையும் மாணவர்களும் இப்போ இருக்கிற மாணவர்களும் கல்வி முறை எப்படி இருக்கு சார்? 90 வரைக்கும் நான் அடிச்சிடலாம். 2090 அந்த 2000 வரைக்கும் வந்து இல்ல தப்பு பண்ணா அடிச்சிடலாம். அப்ப பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க கண்ணை முட்டிட்டு எல்லாம் எடுத்து அடிச்சிருக்காங்க. புரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறினாங்க. மாடர்ன் போன் மொபைல் மாறினாங்க. இப்ப என்ன பேண்டமிக் அப்புறம் டோன்ட் டச் மை சைல்ட், டோன்ட் கரெக்ட் இட். அவன் பாஸ் ஆகாட்டி பரவாயில்ல, கம்மியாக பார்த்தாலும் பரவாயில்ல. தட் இஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் த பேரண்ட். சில்ட்ரன் சேஞ்ச். என்ன காரணம் தெரியுமா? ஒரு குழந்தைய வச்சுட்டு 2 குழந்தைய வச்சுட்டு அவங்கள மாத்திரம் படிக்க வச்சு கொண்டு போய் அவங்களுக்கு மொபைல் வாங்கி கொடுத்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி எல்லா விஷயங்களும் என்ன கூடாதோ தேவை. டெக்னாலஜி இஸ் எசென்ஷியல். இட் இஸ் ஆல்சோ எ போன் அண்ட் எ பேன். அதுதான் 60 ஆண்டுகளை முடித்திருக்கிற வேளாங்கண்ணி பள்ளிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் அந்த வசதிகள் இல்லாத குக்கிராமத்தில் பிறந்து படித்து விட்டு வந்தவன். எங்க ஊருக்கு பஸ் கிடையாது. நான் படிக்கிற காலத்துல எங்க ஊருக்கு எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, விளக்கே இல்லை. நான் பிஏ படிக்கும் போது தான் கரண்டே வந்து அப்படி குக்கிராமத்திலிருந்து வந்தது. இன்றைக்கு எல்லா வசதிகளோடும் இந்த பள்ளி மிகச்சிறப்பாக நடைபெறுவது கண்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவங்க எனக்கே சீனியர். பிஐடி 40 வருஷம் தான் ஆச்சு, இவங்க 60 வருஷம் இருக்கு. படிக்கிற பொழுதே ஆரம்பித்திருக்கிறார். சின்ன பள்ளியை ஆரம்பிச்சு எவ்வளவு வயது 20 பேர் 23 பேர் 30 பேர்ல ஆரம்பிச்சு இப்ப 1500 பேர். மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனமாக இது மாறி இருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாநிலத்தில் சிறந்த பள்ளிகள்ல, நாட்டில் சிறந்த பள்ளிகள்ல ஒன்றாக இது வந்து கொண்டிருப்பது கண்டு மகிழ்ச்சி அடைகிறது. நம்முடைய தமிழ்நாடு தான் கல்வியில முதல்ல இருக்கு. எல்லாம் அங்க பேசணும்னு கொஞ்சம் கஷ்டம். நாம் தான் முதல் இடத்துல இருக்கிறோம் உயர்கல்வியில். நமக்கும் கேரளாவுக்கும் தான் போட்டி. பள்ளி கல்வியில அவங்க முதலிடம், நாம 2வது இடம். உயர்கல்வியில நாம முதலிடம், கேரளா 2வது இடம். ஜிஆர்னு சொல்லுவாங்க. அதனால ஆனா உலகத்தோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு இன்னும் நாம் வரவில்லை. அது வளர வேண்டும். அதுக்கு இவங்களும் காலேஜ் ஆரம்பிக்கலாம். இந்த அனுபவம் இருக்கு, 60 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு. உயர்கல்வியில நமக்கு நல்ல நிறுவனங்கள் தேவை.
அதனால இந்த 60வது ஆண்டில என்னுடைய வேண்டுகோள், இவங்களும் உயர்கல்விக்கு வர வேண்டும் என்பது இந்த குடும்பத்திற்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள். நன்றி சார். உங்களுடைய ஆசீர்வாதத்தில் பார்க்கலாம், முயற்சி பண்ணலாம். படிப்பு இல்லாம வேற என்னென்னலாம் மாணவருக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும்? அவங்க வந்து டான்ஸு, சிலம்பம், அப்புறம் தமிழ் பேச்சு, நிறைய விஷயங்கள், ஆங்கிலத்துல பேச்சு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது. ரெண்டாவது எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் அனுப்ப, ட்ரைனிங்க்கு அனுப்புறது அவுட் சைட் ஸ்கூல். அண்ட் வி ஆல்சோ ஆஸ்க் டு டு கார்பென்ட்ரி, அந்த மாதிரி அடிஷ்னலாக என்னெல்லாம் இருக்கும் அவங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஆனால் வந்து இப்போ இருக்கிற பேரண்ட்ஸு இதுக்குள்ளே தான் இருக்காங்க, இந்த ஸ்கொயருக்குள்ள. என் பையன் ஸ்கூல் போகணும், மார்க் வாங்கணும், விஐடியில் சேரணும், அங்கே இந்த வருஷம் விஐடியில் அட்மிஷன் என்னை கெஞ்சி கேட்டு எத்தனை பேர் தெரியுமா? நான் இந்த ரெக்கமெண்டேஷனுக்கே போக மாட்டேன், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், திறன் உள்ளவன் தானா கிடைச்சிடும் அப்படின்ட்டு. ஏன்னா நாம் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அப்படி இது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாங்க பார்த்துட்டு, ஸ்போர்ட்ஸில், அப்புறம் வந்து ஆர்ட்ஸில், மியூசிக்கில், ஆர்கானிக் ஃபார்மிங், நிறைய விஷயங்கள் சொல்லித்தரோம். இன்றைக்கு இருக்க பெற்றோருக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? பெற்றோர்கள் பசங்களை கொத்தி வளர்க்காதீங்க, உலகத்தை பார்க்க சொல்லுங்க. விழுந்து எழுந்துக்கணும் குழந்தை. விழுந்து எழுந்தாதான் அடிப்பட்டா வலிக்கும் தெரியும். நீ அப்படியே பிடிச்சு கொண்டு போனா எந்த குழந்தை வளர்ச்சி அடையும்? உன்னுடைய கூட்டுக்குள்ளேயே, உன்னுடைய சதுரத்துக்குள்ளே அது வாழ்ந்துடும். வெளியில போய் ஃபைட் பண்ணி இருக்க முடியல இந்த பசங்களெல்லாம், அந்த திறனை காமிக்க முடியல. அந்த நேரத்துல அந்த சிச்சுவேஷனை திரும்பி பேச தெரியல. சண்டை போட்டு தான் வாழ்க்கை விட்டது. அமைதியா இருந்து அப்படியே, ஐயோ என்ன அடிக்க போறேன்னா, நான் தள்ளி போடுறேன்னா, அடிச்சா நான் சொல்றேன் திரும்பி அடிக்காது. அதெல்லாம் என்னுடைய பாலிசி. நீ வந்து நல்லவனா இரு, ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்காது. அதுதான் பள்ளி கல்வியில வந்து நம்ம 2வது இடத்துல இருக்கணும்னு சார் சொன்னாரு. முதல் இடத்துக்கு வரதுக்கு என்னென்ன முயற்சி செய்ய வேண்டியிருக்கு மாணவர்கள்? முதல்ல அரசாங்கம் தலையிடாம இருக்கணும். என்ன மேக்ஸிமம் பண்றது, என் ஸ்கூல்ல எடுத்து போனா நல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசாங்கன்றது தலையிடுறதுக்காக தான் அந்த அரசாங்கம் தலையிட்டு சிலபஸ் எல்லாம் டைலூட் பண்ணா, இந்த ஸ்டேட் போர்டு வச்சுக்கேன் நம்ம எஜுகேஷன் ஸ்கூல் சிலபஸ்ல ஒண்ணுமே கிடையாது. இவங்களும் சிபிஎஸ்சி கம்பீட் பண்ணும்போது மெட்ரிகுலேஷன் அவங்களோட கம்பீட் பண்ண முடியல. நம்மளால ஒரு ஐஐடியோ வேற கோர்சஸோ பண்றதுக்கு ஸ்டேட் போர்ட் குழந்தைங்களால பண்ண முடியதில்லை. ரெண்டாவது வந்து அந்த 2 வருஷம் பண்ணாங்க பாருங்க, வெறும்ன பாஸ். அந்த வெறும்ன பாஸ் மாதிரி வாழ்க்கையை நாத்தம் பண்ண வேற எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் டெஸ்ட் வச்சு பாஸ் பண்ணுங்க, அப்புறம் படிக்கலாம்னாலும் சொல்லிக்கலாம். அதுவும் பண்ணவே கொஞ்சம் கவனிக்கணும், சிலபஸை மாத்தணும். இவ்வளவு டைலூட் சிலபஸ் இருந்தா நம்ம முதல் இடம்லாம் வர முடியாது. சார், இது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியா? அது மாநில அரசுகளை கலக்காமலே அது பண்ணாங்க, யாரையும் கூப்பிட்டு கேட்கல. இப்போ வந்து அது சில மாநில அரசுகள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அவங்க தனி பாலிசி கொண்டு வர்றாங்க. அது நாட்டுக்கு நல்லதில்லை. எல்லாம் உட்கார்ந்து பேசி திருத்தங்கள் பண்ணணும்னா மாநில அரசு மத்திய அரசு கலந்து பேசினாதான் மக்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். அதற்கு வழிவகை பண்ணணும். இல்லாட்டி இவங்க ஒரு பாலிசி போட்டு அவங்க ஒரு பாலிசி போட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆக பொதுவாகவே நாட்டினுடைய வளர்ச்சி என்பது எல்லாரும் கலந்து பண்ணாதான் வர முடியும். அதுவும் குறிப்பாக மைய அரசும் மாநில அரசும் கலந்து செய்யணும். குறிப்பா கல்வியில வந்து ஒரு கண்டினியூட்டி வேணும். அதனால உங்களுக்கு ஆளுங்கட்சி மட்டும் முடிவெடுக்காம எதிர்கட்சியும் கலந்துதான் முடிவெடுக்கும். அது மாதிரி பல நாடுகள் இருக்காங்க. வேற எது ஒன்னாலும் பண்ணுவாங்க, கல்வியை மட்டும் எதிர்கட்சியும் கலந்துதான் முடிவெடுத்து பண்ணுவாங்க. அது காரணம் ஒரு தொடர்ச்சி இருக்கணும்ன்றதுக்காக. அது நம்ம நாட்டுக்கு வந்தா நல்லது. Adam, on this completing 60 years, ரொம்ப பெரிய விஷயம் அது. In today's world where education is very challenging, Shrine Velankani is it's a model school for all of us. இவ்வளவு வருஷம் தாண்டி வந்திருக்காங்க without compromising on the ethics and the vision that drives the school. We are all young schools compared to them. We hope to reach where they are today. அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமான கட்டத்துல நிக்குது இன்னைக்கு எஜுகேஷன். We have the state government on one side, we have CBSE on one side. எப்போதுமே ஒரு பேலன்சிங் ஆக்ட்லயே இருக்கும். We don't have the full independence to do justice to what we would like to do. So
So, இந்த கட்டத்துல Shrine Velankani is an example for all of us to move forward with a lot of dignity and grace, with old school values and the பழைய system, அந்த பழைய vision of giving a life to a child, they still carry that vision. The correspondent of Omega both me and my brother, we studied here from K to 12. Whether we lived in KT Nagar or in Mamadam or we even moved to Nanganallur, still we came to Shrine Velankani School because it was our school. From here I went to IIT Madras, both me and my brother. We had excellent education. To me, the best experience was the teachers with whom I grew up with. Their love and care for me I cannot forget even now. And what I am today actually is the result of the values and the skills that this school taught me and made me as what I am.